அருள்மிகு கரவந்தீஸ்வர சுவாமிகளுடைய திருக்கோயில் இருக்கிறது. இதனுடைய பாரம்பரியத்தை குறித்து நேற்றைய தினம் வந்து சந்தித்த இந்த ஊரினுடைய முக்கிய பிரமுகர்கள், அறங்காவலர்கள் எல்லாம் இந்த கோயிலுடைய வரலாறுகளை சுருக்கமாக சொன்னார்கள். சோழ ராஜ்யத்தினுடைய மாமன்னர் ராஜேந்திர சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோயில் மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட ஒரு கோயிலாக இந்த பகுதியிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டு கடைசியாக நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு 12 வருடத்திற்கு ஒரு முறை அந்த கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே விரைந்து இவ்வருடம் இந்த கும்பாபிஷேகம் இந்த கோயிலிலே நடைபெற வேண்டும் என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களும் ஊர் பெரியவர்களும் நேற்றைய தினம் கோரிக்கையாக எடுத்து வைத்தார்கள். அந்த அடிப்படையிலே கோயிலை இன்று சுற்றி பார்த்த நாம் இந்த கோயிலை புனரமைப்பதற்கு இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பிலே 3 கோடி ரூபாய்க்கான ஒரு பரிந்துரையை கோயிலை பல்வேறு வகைகளிலே புனரமைப்பு செய்வதற்காக ஒரு கோரிக்கையை அறநிலைத்துறையும் தந்திருக்கிறார்கள். அதை விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது எந்த பணிகளுக்கெல்லாம் அந்த தொகை தேவை இருக்கிறது என்பதை நேரிலேயே ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று உடனடியாக இந்த கோயிலை பார்வையிடுவதற்காக வந்தோம். வந்தவுடன் மிகுந்த கனிவான நெகிழ்வான வரவேற்பு அளித்த இந்த ஆன்மீக பெரியவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுடைய கோரிக்கையை இந்த 1000 ஆண்டு பாரம்பரியமிக்க இந்த கோயிலுக்கு தேவையான அந்த புனரமைப்புக்கு தேவையான நிதிகளை பெற்றுத்தருவதற்கு மிக சீரிய வழியிலே அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் என்ற உறுதி அளித்திருக்கிறோம். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலும் அந்த பாரம்பரியத்தை எடுத்து கூறி அதை பெற்றுத்தருவதற்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவரிடத்திலும் உயர் அதிகாரிகளிடத்திலும் இந்த கோரிக்கையை எடுத்து வைத்து நிச்சயமாக பெற்றுத்தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.